திமுக ஆட்சி வந்த பிறகு தொடர்ந்து இந்த மின்கட்டண உயர்வு வந்து 3 முறை உயர்த்தியிருக்கிறது. அது போதாதென்று இன்றைக்கு பாமாயில் பருப்பு ரேஷனில் 2 மாத காலமாக கிடைக்கவில்லை என்று மக்கள் அனைவரும் குறையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம். ஒரு அப்பாவி ஏழை மக்கள் மீது ஒரு சுமையை சுமத்துகின்ற வேலை. கண்டிப்பாக இந்த திமுக அரசு இந்த மின்கட்டணத்தையும் திரும்ப பெற்று ரேஷன் கடையில் பாமாயில் பருப்பு கிடைக்கிறதுக்கு நீங்கள் வழி செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் நாளைக்கு 27ஆம் தேதி தான் இப்போ டெண்டரை விட போகிறோம். இந்த டெண்டரை விட்டு அதை 2 மாதம் பிறகு தான் ரேஷன் கடைக்கு அரிசியும் பாமாயிலும் வரும். ஸோ தொடர்ந்து இந்த 4 மாத காலமாக ஏழை மக்களுக்கு இந்த பாமாயிலும் பருப்பு கிடைக்காமல் இருக்கிறது. இது உடனடியாக நடவடிக்கை எடுத்து திமுக அரசு செய்ய வேண்டும். அதே போல் கர்நாடக அரசு நமக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீரை அவர் பெற்றுத்தர வேண்டும். ஏனென்று சொன்னால் அவருடைய கூட்டணி கட்சி காங்கிரஸ் தான் ஆண்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தஞ்சை டெல்டா மாவட்ட விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டு ஒரு முறை 3 போகம் செய்தவர்கள் இப்போ 2 போகம் செய்கிற நிலைமை உருவாகியுள்ளது. இப்போது காவிரி தண்ணீர் அதிகமாக மழை பெய்து கொண்டு தான் இருக்கிறது. தமிழக அரசு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோழமை கட்சியோடு கர்நாடக அரசை அணுகி நமக்கு வர வேண்டிய தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும் என்று இதன் மூலமாக கேட்டுக்கொண்டு இந்த மின்கட்டணை திரும்ப பெற வேண்டும் என்று தேமுதிக சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பாமாயில் வந்து இறக்கும்போது எதில் வருமானம் வருதோ அதை தான் முக்கியம். புரியுதா? பாமாயிலாம் பார்த்தீங்கன்னா எல்லா கான்ட்ராக்டு டெண்டர் எடுக்கிறது யாருன்னா திமுக. ஸோ இதனால தான் நீங்கள் அதிகமாக பாதிக்கப்படுது. எத்தனையோ திட்டங்கள் இருக்குது. சொன்ன மாதிரி தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தும். கேரளாலாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் அதிகமாக. நம்ம நாட்டில் ஒன்றும் தேங்காய் பயன்படுத்தாமல் இந்த பாமாயிலே கொடுக்க முடியும். அதுதான் சார். இப்போ தமிழ்நாட்டில் கொலை கொள்ளை சம்பவங்களும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வந்துருக்கு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் எப்படி இருக்காங்க? உண்மையிலே வந்து திமுக ஆட்சி வந்தாலே ரவுடிக்கு ராஜ்யம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இது வரைக்கும் அவங்க ஆட்சிக்கு வந்து 590 கொலைகள் நடந்தது. பார்த்தீங்கன்னா மாற்றி எங்கே பார்த்தாலும் திண்டுக்கல், தஞ்சாவூர், திருச்சி, சென்னை எங்கே பார்த்தாலும் கொலை நடக்குது. சட்டம் ஒழுங்கு மிகவும் பாதிச்சிருக்கு. அவருக்கு காவல்துறை அவருடைய கட்டுப்பாட்டிருந்தார்கள். விதமான நடவடிக்கை எடுத்து இருக்கிற ரவுடிகளெல்லாம் அடக்கி பேர் கொலையை ஏற்படாமல் தடுப்பு நடவடிக்கை. இது எங்கே பார்த்தாலும் ஸ்கூலில் ஊசி தமிழ்நாட்டில் அதிகமாக விற்பனை நடக்குது. கண்டித்து நாங்கள் ஆர்ப்பாட்டமே தனியார் தலைமையில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் இதை வந்து யாருமே கண்டுக்கிறத கேட்டால் நிற்கிறதே இல்லை. கரெக்டாக எல்லாத்தையும் கிடைக்கல பொய்யா சொல்கிறாங்க. பொய் சொல்கிறோம் ஒரு மீடியாவில் திசை திருப்பணும். ஆனால் இன்றைக்கி கல்லூரி மாணவர்கள் கண்டிப்பாக அதிகமாக பாதிக்கப்படுவது இந்த கஞ்சாவிலும் போதைப்பொருள். தொடர்ந்து இந்த மின் கட்டண உயர்வு வெவ்வேறு காரணங்களை இவங்க வந்து விஜய் திட்டத்தை காரணம் சொல்கிறாங்க. அரசியலுக்காக சொல்கிறாங்களா? இவங்க ஓட்டு வாங்குறதுக்கு இவங்க உதவி திட்டம் சொல்லிங்க. இந்த மக்கள் கேட்டாங்களா? மக்கள் கேட்டது மின்சார கட்டணத்தில் குறைய சொல்கிறாங்க. இது குறை. அதை விட்டுட்டு கேட்காதது போய் நீங்கள் கொடுத்துட்டு அவங்கள போய் கொடுக்குறேன்னு சொன்ன எதுக்கு? நீ ஓட்டு வாங்குறப்போ சொன்னீங்க எங்கே தோற்று போகிறோன்னு சொல்லி ஓட்டுக்கு பணம் கொடுக்குற மாதிரி சலுகைகள் கொடுத்து ஓட்டு வாங்க. இதுதான் இந்த அரசாங்கம் செய்கிறது தப்பு.